இது பாருங்க. இந்த 6 இது நான் காட்டுறேன். 6 இந்த 7வது. இந்த 6 இது வந்து பாருங்க, இந்த ஒரு பாத்திரத்தையும் ஊத்தும்போது உலகத்துல என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் வந்து உ உ சோர்ஸ் அது உடம்பெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அந்த இது என்னது? ஆ அம் 2வது வசனம். புண்ணு வலிக்கிற அப்படியே புண்ணா உடம்பெல்லாம் புண்ணாகுது நெறைய பேருக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನ ಸುರಿದ ನಂತರದಲ್ಲಿ ಮೈ ಮೇಲೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗಾಯಗಳು ಆಗ್ತಾ ಇದೆ. யாருக்கு யார் மேல புண்ணு வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரதர் கிறிஸ்டியன்ஸ் மேல புண்ணு வருமா அப்படின்னு கேட்கலாம். ನೀವು ಕ್ರೈಸ್ತರ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಗಾಯಗಳು ಆಗ್ತದ ಎಂಬುದಾಗಿ ನೀವು பாருங்க இந்த ಕೇಳಬಹುದು. 16வது அதிகாரத்துல எல்லாம் நடக்குது தெரியுமா? யாருக்கு தெரியுமா? 16வது அதிகாரத்துல இந்த இந்த காரியம் எல்லாம் யாருக்கு நடக்குது பாருங்க. 16வது அதிகாரம் 2வது வசனம். ಈ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ ಎಲ್ಲ ಯಾರಿಗೆಲ್ಲ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்குள் ம். பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. யாருக்கு? யாருக்கு இங்க புண்ணு வந்துச்சு? அந்த மிருகத்த வணங்குனவங்களுக்கு அவன வந்து அந்த மார்க் அப்படின்னா, அவன் வந்து ஒரு முத்திரை குடுப்பான். நீ வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு குடுப்பான். அந்த மார்க் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த புண்ணு வருது. ಅಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಗುರುತನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಯಾರೆಲ್ಲ ಒಂದು ಮೃಗಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳ್ತಾ ಇದ್ರು ಅವರಿಗೆ ಈ ಒಂದು ಹುಣ್ಣುಗಳು ಅದು ಎದ್ದಿಸಲ್ಪಡ್ತದೆ. அப்புறம் பாருங்க 2வது கலசம் என்ன பண்ணுது? நெறைய பேர் வந்து சமுத்திரத்துல இருக்க ஜீவிங்கள்லாம் நெறைய செத்துருது. ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ಪಾತ್ರೆಯನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಆತನು ಒಯ್ಯಲ್ಪಡುವಾಗ ಸಮುದ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಜೀವ ಜಂತುಗಳು ಅದು ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದೆ. 3வது பாத்திரம் ஊத்தப்படும்போது நதிகளெல்லாம் ரத்தமா இருக்குது. ಅಲ್ಲಿ ಮೂರನೇದಾಗಿ ನದಿಗಳ ಮೇಲೆ ಆತನು ನೀರಿನ ಒಯ್ಯಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದೆಲ್ಲವೂ ರಕ್ತವಾಗಿ ಬದಲಾಗ್ತಾ இது ಇದೆ. ஆண்டவர் கோவப்படுறாரு. ஏன்னா என்ன எதுக்கு இந்த ரத்தம் ஆகுது நதி பாருங்க 6வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கிறிஸ்தவர்களுடைய ரத்தத்தை நீங்க வந்து நதி போல ஓட்டுனீங்க. அதனால உங்க நதிகளை நான் வந்து ரத்தமா மாத்த போறேன்னு ஆண்டவர் மாத்துறாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವಜನರ ಪ್ರವಾದಿಗಳ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದಿರಿ, ಹಾಗಾಗಿ ನೀವು ಆ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ம். ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது 4வது பாருங்க. அப்படியே ஹீட். அப்படியே பயங்கரமா சூரியன் பயங்கர ஹீட் ஆயிருது. அது 4வது ಅಲ್ಲಿ கலசம். ನಾಲ್ಕನೇ ಪಾತ್ರೆಯನ್ನು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಸೂರ್ಯನಿಗೆ ಕಡು ಬಿಸಿಲಿನಿಂದ ಮನುಷ್ಯರನ್ನ ಕಂದಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் பண்றாரு? ಯಾವುದಕ್ಕೆ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரே ஒரு காரணம். ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. சோ தே ஷால் ரிபென்ட். ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. மனம் திரும்பினாங்களா? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರ? பாருங்க இங்க 9வது வசனம் கடைசி பாருங்க. They did not repent and give God glory. ಅವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. அடுத்தது பாருங்க 5வது கலசம் ஊதும்போது பூமி எல்லாம் இருட்டாயிருது. ಫುಲ್ இருட்டாயிருது. ಅಲ್ಲಿ ಐದನೇ ಪಾತ್ರೆಯನ್ನು ಒಯ್ಯಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ರಾಜ್ಯವು ಕತ್ತಲೆಯಿಂದ ಅದು ತುಂಬಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்க. ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಿದಾರೆ ಗಮನಿಸಿರಿ. 11வது வசனம். தங்கள் வருத்தங்களாலும் ஆ. தங்கள் புண்களாலும் தங்கள் பர்த்தங்களாலும் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பண்ற பாவத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಆ ಒಂದು ಹುಣ್ಣುಗಳ ದಿಸೆಯಿಂದ ಪರಲೋಕ ದೇವರನ್ನ ದೂಷಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. புண்ணு இருக்கு, கஷ்டமா இருக்குது, உலகத்துல எல்லாம் அழிவு வருது. பண்ற பாவம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಹುಣ್ಣುಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ, ಕಷ್ಟಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் இப்படி உலகத்துல அனுப்புறாரு இந்த மாதிரி காரியங்களை. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಕಳಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் பாருங்க அந்த அந்த மிருகங்கள் வாயில இருந்து தவளைகளை வருது, ஃப்ராக்ஸ் எல்லாம் வருது பாருங்க. ಆ ಒಂದು ಮೃಗದ ಬಾಯಿಯೊಳಗಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಪ್ಪೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. கடைசியாக பாருங்க 7வது பவுல்ல வந்து பெரிய ஒரு நிலநடுக்கமே வருது. பூமியில நிறைய கிரேட் எர்த்குவேக் வருது. ಅಲ್ಲಿ ಏಳನೇ ಪಾತ್ರೆ ತುಂಬಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಮಹಾ ಭೂಕಂಪವಾಗ್ತಾ ಇದೆ. நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிருச்சாம், ஐலாண்ட்ஸ் எல்லாம் போயிருச்சாம். நிறைய ஐலாண்ட்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிருச்சாம். ಅನೇಕ ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟಗಳಾಗಿರಬಹುದು, ದ್ವೀಪಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕಾಣದೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟವು. அப்படியே கல்மலை வந்து இந்த கல்லு வந்து பாருங்க பெரிய பெரிய கல்லா உழுதாம் வானத்துல இருந்து. ಆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕಾಶದಿಂದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಆನೆ ಕಲ್ಲಿನ ಮಳೆ ಅದು ಸುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. மனம் திரும்பல. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿಲ್ಲ. பாருங்க மனுஷனுடைய அந்த பிடிவாதம் பாருங்க எவ்வளவு இருக்கு. ಮನುಷ್ಯನ ಒಂದು ಹಠ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗಿದೆ. எவ்வளவுதான் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து மனம் திரும்பு அப்படின்னு சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತಾ ಇಲ್ಲ. இதாங்க மகா உபத்திரவ காலம். ಇದೇ ಮಹಾ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ.